மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்ப கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் டிசம்பர் மாதத்தில் குறிக்கப்படுகிறது. இது உலகளவில் நேசத்துக்குரிய மற்றும் பண்டிகை நிகழ்வு. பளபளக்கும் அலங்காரங்கள், மின்னும் விளக்குகள் மற்றும் விடுமுறை விருந்துகளின் நறுமணம் காற்றை நிரப்பி ஒரு மாயாஜால சூழலை உருவாக்குகிறது. பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், பண்டிகை கரோல்கள் அல்லது சாண்டா கிளாஸின் உற்சாகத்தின் மூலம் கிறிஸ்துமஸ் ஒற்றுமை, இரக்கம் மற்றும் நல்லெண்ணத்தின் உணர்வைக் கொண்டு வருகிறது. இது எல்லா வயதினருக்கும் உண்மையிலேயே சிறப்பான மற்றும் மனதைக் கவரும் நிகழ்வாக அமைகிறது. கிறிஸ்துமஸ் தோற்றம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூரும் வகையில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. அதன் தோற்றம் ரோமானிய திருவிழா சாட்டர்னாலியா மற்றும் சோல் இன்விக்டஸின் கொண்டாட்டம் போன்ற முந்தைய மரபுகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. 4ஆம் நூற்றாண்டில் டிசம்பர் 25ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக இந்த இருக்கும் பண்டிகைகளுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கிறிஸ்துமஸ் மரபுகள். கிறிஸ்துமஸ் மரபுகள் கலாச்சாரங்கள் மற்றும் பிராந்தியங்களில் வேறுபடுகின்றன. பொதுவான மரபுகளில் கிறிஸ்துமஸ் மரங்களை ஆபரணங்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரித்தல், பரிசுகளை பரிமாறிக்கொள்வது மற்றும் பண்டிகை உணவுக்காக சேகரிப்பது ஆகியவை அடங்கும். இயேசுவின் பிறப்பை நினைவுகூரும் வகையில் பல குடும்பங்கள் மத வழிபாடுகளில் கலந்து கொள்கின்றனர், மேலும் நேட்டிவிட்டி காட்சி ஒரு பிரபலமான அடையாள பிரதிநிதித்துவமாகும். கிறிஸ்துமஸ் கரோலிங். மக்கள் பாரம்பரிய கரோல்களைப் பாடுவது மற்றொரு நேசத்துக்குரிய பாரம்பரியமாகும். கூடுதலாக, சாண்டா கிளாஸுக்கு பரிசுகளை நிரப்புவதற்காக காலரிகளை தொங்கவிடுவதும் சிறப்பு விடுமுறை உணவுகளை அனுபவிப்பதும் பண்டிகை உற்சாகத்திற்கு பங்களிக்கின்றன. உலகம் முழுவதும் உள்ள மரபுகள். இத்தாலியில் விரிவான நேட்டிவிட்டி காட்சிகள் முதல் நோர்வேயில் பண்டிகை நெருப்புகள் வரை கிறிஸ்துமஸ் மரபுகள் கலாச்சாரங்களில் பெரிதும் வேறுபடுகின்றன. மெக்சிகோவில் குழந்தைகள் மேரி மற்றும் ஜோசப்பின் பயணத்தை லாஸ் போசாடாஸ் ஊர்வலங்கள் மூலம் மீண்டும் உருவாக்குகிறார்கள். கானாவில் துடிப்பான கெண்டே துணி பாரம்பரிய கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை மாற்றுகிறது. மேலும் பிலிப்பைன்ஸில் ஜெயண்ட் லாண்டர்ன் ஃபெஸ்டிவல் என்று அழைக்கப்படும் மாபெரும் விளக்கு திருவிழா சான் பெர்னாண்டோ நகரத்தை ஒளிரச் செய்கிறது. கிறிஸ்துமஸ் வரலாறு. பைபிளில் இயேசுவின் பிறந்த தேதி சரியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும், ரோமானிய பாரம்பரியத்தில் இருக்கும் சாட்டர்னாலியா மற்றும் சோல் இன்விக்டஸ் போன்ற பேகன் பண்டிகைகளுடன் இணைந்து டிசம்பர் 25ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டில் போப் ஜூலியஸ் ஆய் டிசம்பர் 25ஆம் தேதியை கிறிஸ்துவின் பிறப்பைக் கொண்டாடும் நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கிறிஸ்துமஸ் உண்மைகள். 1. கிறிஸ்துமஸ் மரங்களை ஆபரணங்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கும் பாரம்பரியம் ஜெர்மனியில் உருவானது மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் பிரபலமானது. 2. சாண்டா கிளாஸின் நவீன உருவம். சிவப்பு நிற உடையில் குண்டான ஜாலி உருவம் 1823ஆம் ஆண்டின் கவிதை செயின்ட் நிக்கோல்ஸிலிருந்து ஒரு வருகை மற்றும் பல்வேறு வரலாற்று நபர்களை அடிப்படையாகக் கொண்டது. 3. கிறிஸ்துமஸின் போது பரிசுகளை பரிமாறிக்கொள்ளும் பாரம்பரியம். 3 ஞானிகள் குழந்தை இயேசுவுக்கு பரிசுகளை வழங்கிய பைபிளின் கதையால் ஈர்க்கப்பட்டது. 4. கிறிஸ்துமஸ் கரோல்களைப் பாடுவது ஒரு நேசத்துக்குரிய பாரம்பரியமாகும். பல கரோல்கள் ஆழமான வரலாற்று வேர்களைக் கொண்டுள்ளன. 5. புல்லுருவியின் கீழ் முத்தமிடும் பாரம்பரியம் பண்டைய ட்ரோயிட் மற்றும் நார்ஸ் பழக்க வழக்கங்களிலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. 6. யூல் மரக்கட்டையை எரிப்பது பேகன் தோற்றம் கொண்டது. இது குளிர்கால சங்கிராந்தியின் போது சூரியன் திரும்புவதைக் குறிக்கிறது. பிற்காலத்தில் அது கிறிஸ்துமஸ் மரபாக மாறியது. 7. 1947ஆம் ஆண்டு முதல் 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நார்வே லண்டனின் டிராபல்கர் சதுக்கத்திற்கு ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை அனுப்பியுள்ளது. 8. சாக்லேட் கேனின் வடிவம் ஒரு மேய்ப்பனின் வளைவைக் குறிக்கும் என்று கூறப்படுகிறது. இது இயேசுவை நல்ல மேய்ப்பனாக அடையாளப்படுத்துகிறது. சிவப்பு நிறம் அவரது தியாகத்தைக் குறிக்கிறது. 9. 4ஆம் நூற்றாண்டில் இயேசு பிறந்த நாளைக் கொண்டாடும் நாளாக டிசம்பர் 25ஆம் தேதியை அதிகாரப்பூர்வமாக போப் ஜூலியஸ் ஆய் அறிவித்தார். 10. கிறிஸ்துமஸ் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு கலாச்சார மற்றும் மத பின்னணியில் உள்ளவர்களும் கூட. 5 வேடிக்கையான உண்மைகள். 1. உலகின் மிக உயரமான கிறிஸ்துமஸ் மரம் நியூயார்க் நகரத்தின் ராக்பெல்லர் மையத்தில் 114 அடி உயரத்தில் உயரமாகவும் பெருமையாகவும் உள்ளது. 2. கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாட்களில் குழந்தைகளைப் பார்க்க வரும் 13 குறும்புக்கார யூல் லாட்களுடன் ஐஸ்லாந்து கொண்டாடுகிறது. 3. முதல் கிங்கர்பெரிட் வீடு உணர்வுகளுக்கு இன்பமான விருந்தாகும். 16ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் கட்டப்பட்டது. 4. புல்லுருவி
ஒரு காலத்தில் ட்ரோயிட்ஸால் அமைதி மற்றும் அன்பின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது. இது கிறிஸ்துமஸ் மரபுகளுக்குள் நுழைந்து காதல் உணர்வைச் சேர்த்தது. 5. கோகோ கோலாவின் சாண்டா கிளாஸ் நாம் அனைவரும் அறிந்த மற்றும் விரும்பும் மகிழ்ச்சியான பரிசுகளை வழங்குபவர். 1930களில் கார்ட்டூனிஸ்ட் ஹார்டன் சன்ட்ப்ளோமால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது எப்படி? 1. குடும்பங்கள் பெரும்பாலும் கிறிஸ்துமஸ் மரங்களை ஆபரணங்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கின்றன. கிறிஸ்துமஸ் காலையில் பரிசுகளை பரிமாறிக்கொள்கின்றன. 2. வறுத்த வான்கோழி அல்லது ஹாம் கொண்ட பண்டிகை உணவுகள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. 3. பலர் மத வழிபாடுகளில் கலந்து கொள்கிறார்கள். நேட்டிவிட்டி கதையை மறுபரிசீலனை செய்வதில் பங்கேற்கிறார்கள். 4. கரோலிங் கிறிஸ்துமஸ் கரோல்களை பாடுவது பருவத்திற்கு ஒரு மெல்லிசைத் தொடுதலை சேர்க்கிறது. 5. சில பிராந்தியங்களில் சாண்டா கிளாஸ் பரிசுகளை நிரப்புவதற்கு காலறைகளை தொங்கவிடுவது போன்ற தனித்துவமான பழக்க வழக்கங்கள் உள்ளன. 6. தாராள மனப்பான்மையில் தொண்டு செயல்கள் மற்றும் சமூகம் இந்த நேரத்தில் பொதுவானது. 7. மத அனுசரிப்புகள் பண்டிகை உணவுகள் அல்லது பரிசுகளை பரிமாறிக்கொள்வதன் மூலம் கிறிஸ்துமஸ் மக்களை அரவணைப்பு, அன்பு மற்றும் கொண்டாட்டத்தின் தருணங்களுக்காக ஒன்றிணைக்கிறது. இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவுசெய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். மதன் தமிழுக்கு வர